அடுத்ததாக இன்னொரு ஒரு ஒரு சவால், காரைக்காலில் பிஜே விட்ட சவாலை ஏற்றுக்கொண்டோம்னு சொல்லி பல பேர் ஒரு பயங்கரமாக பில்டப் கொடுத்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதாவது காரைக்காலில் நான் ஒரு சவால் விட்டேனா, அந்த சவாலை ஏற்றுக்கிட்டாங்களாம் என்று சொல்லி அதை பற்றி என்ன செய்கிறோம், நாங்கள் ஒரு 20 பேர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க வருவோம், தயாரா அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக சில விஷயங்களை முதல்ல பதிவு பண்ணுறோம். காரைக்காலில் சவால் விட்டோமா, என்ன சவால், அது ரெண்டாவது. முதல் விஷயம், நீங்கள் சவாலை ஏற்றுக்கிற ஆளுக்கு தானே, சவால் விட்டதுக்கு தானே ஏற்றுக்கிட்டீங்க. அப்போ அந்த சவால் காரைக்காலில் தான் முதல்ல விடுறோமா, ஒரு வருஷமா விடுறோமா? இந்த சவால் என்பது ஒரு வருடமாக பல விஷயங்களுக்கு விட்டுக்கொண்டே இருக்கிறோம். கஜா புயலுக்கு சவால், அனாத சொத்துக்கு சவால், விட்டுப்படத்துக்கு சவால், குர்பானி ஊழலுக்கு சவால், மார்க்க மசாயில்கள் அக்கீதாவை நாசமாக்கிறதுக்கு சவால், என் மீது நடவடிக்கைக்கு சவால் என்று எல்லாத்துக்கும் சவால் விடுகிறோம். நீங்க ஒவ்வொரு மார்க்கத்தில் பிழை செய்யும் பொழுதெல்லாம் அதை சேர்த்து அதுக்கு சவாலை விட்டுறோம். அப்ப சவாலை ஏத்துக்கிறதா இருந்தா ஒரு வருஷமா உள்ள அம்புட்டைம்ல ஏத்துக்கிறேன்னு, காரைக்காலில் விட்ட சவாலை சவாலை என்ன ரெண்டாவது சொல்றேன், காரைக்காலில் விட்ட சவாலை ஏத்துக்கிட்டாங்களாம், ஏத்துக்கிட்டு தயாரா இருக்கிறாங்களாம். நம்ம தான் அதை ஏற்பாடு செய்யணுமா? சரி, அப்படின்னு சொன்னா இவ்வளவு நாளா விட்ட அந்த சவாலுக்கு ஏத்துக்கொள்ள தயாரா இல்லை, உங்கள்கிட்ட பண்டம் இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? அதான் அதுக்கு அர்த்தம். நான் ஒரு வருஷமாக சவால் விட்டு கொண்டிருக்கிறேன். அதை விட நம்ம விவாதத்துக்கு வர்றதா இருந்தா யார் வரணும், மாநில நிர்வாகம் வரணும், அல்லது அவர்களுடைய ஒப்புதலோட வரணும், அதில் எடுக்கிற முடிவு அவங்களை கட்டுப்படுத்தணும், அப்படிதான் விவாதத்துக்கு வரணும் என்று நம்ம அழைப்பி விட்டோம். மக்களை ஏமாத்தி தக்க வைக்கிறதுக்காக வேண்டி விவாதத்துக்கு நாங்கள் தயார் தான் சொல்லி இந்த அல்லற சில்லறைகளை வச்சு பேச விடுறாங்க. அவங்க கூப்பிடுறாங்க விவாதத்துக்கு. அட உங்ககிட்ட விவாதம் பண்ணி என்ன ஆக போறது, என்ன தப்புன்னு முடிவு பண்ணா நீ அந்த நிர்வாகத்தை தெருவில் எரிஞ்சிருவியா? அவர்கள் என் மீது ஒரு நடவடிக்கை அநியாயமா செய்தார்கள் என்று அந்த விவாதத்தை நிரூபிக்கப்பட்டால் அதுக்குரிய எனக்கு வழங்கக்கூடிய நீதி என்ன? நீ ஒரு அல்லற சில்லறை எப்படி நீதி வழங்குவ? அப்ப அதுக்கு தான் என்ன செய்யறோம்னு கேட்டா, யார் அவங்கள கொண்டாந்து வர சொல்லு, அது தவறு என்று வைத்து விட்டால் அவ்வளவு பேர் வெளியே போகணும் அப்படிங்கிற வர சொல்லு நான் கேட்கிறேன்ல. அதுக்குரிய சவாலை ஏத்துக்கிறாம என்ன செஞ்சாங்க, அந்த சில்லறைகளை விட்டு பேச விட்டு நாங்க தயார்னு சொல்லி அவங்க விவாத அறைகளும் விட்டாங்க. நம்ம என்ன செஞ்சோம், நீங்க விடுறாங்க, நீங்க விடுங்க. இந்த சில்லறைகள் விட்டு அவங்க என்ன அது நீதி வழங்குவாங்க? அவங்களுக்கு என்ன ஒரு பவர் இருக்கு? ஒருவன் மீது நடவடிக்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சரி என்று சொன்னால் நீங்க நடவடிக்கை சரி இவர் போயிடுவாரு. தவறு என்று சொன்னால் அந்த அநியாய நடவடிக்கைக்காரர்களுக்கு உரிய தண்டனை என்ன என்பதை பேசி அந்த விசாரணை நடத்தணுமா இல்லையா? அதுக்கு யார் வரணும்? சில்லறைகள் வர முடியாது. ஏன்னா சில்லறைகளுக்கு எந்த ஒரு டிசைட் பண்ற ஒரு முடிவு கிடையாது. அப்ப என்ன செய்யணும், அவங்களே ஒத்துக்கிட்டு வந்தா தான் அதுக்குரிய முடிவு ரிசல்ட் எட்டப்படும். நான் அநியாயம் செஞ்சாலும் சரி அதுக்கு என்ன தண்டனை, அவங்க அநியாயம் செஞ்சிருந்தாலும் என்ன பேசி ஒப்பந்தம் பண்ணணும்ல, அதுக்கு வரணும்னு கேட்டா பதிலே இல்லாம இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணிவிட்டாங்க, ஊட்டியில ஒரு செயற்குழு போட்டு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை போட்டு அதுல ஒரு டிக்ளேர் பண்ணி அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க, அந்த சில்லறைகள் மூலமாக நாங்கள் விடுகிற சவால் நாங்க விட்டதுதான், எங்க வழிகாட்டல்ல எங்க ஒப்புதல்ல தான் அது விடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்னவாயிடுச்சு, இவ்வளவு நாளா நாங்க இவங்களோட விவாதிக்க முடியாது, அவங்களோட விவாதிக்க தகுதி இல்ல, பைலாவுல இல்ல, நிலைப்பாட்டுல இல்ல அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தவர்கள் அதையெல்லாம் கீழே இல்லாத பைலாவத்தை கீழே போட்டு மிதிச்சுட்டு இப்ப என்ன செஞ்சாங்க, நாங்க தானே சவாலை விட சொன்னோம், எங்க ஒப்புதலோட தலைமையின் ஒப்புதல் தானே சவால் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை சொன்னாங்க. அப்ப நம்ம என்ன செஞ்சோம், அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு வாய்ப்பு என்று சொல்லி அந்த இதுவரைக்கும் என்னென்ன பிரச்சனையோ எல்லாத்தையும் பட்டியல் போட்டு, நீங்க ஊட்டியில இந்த சவால் நீங்க தான் விட்டீங்கன்னு தெரியாம இருந்துச்சு, இது வரைக்கும் நீங்க தலைமை தான் விட்டீங்கன்னு ஆயிருச்சு, அப்ப உங்கள்கிட்ட தான் பேச வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விவாதிக்க தயாரு என்று அவ்வளவு பட்டியலையும் போட்டு அவங்க டிஎன்டிஜே மாநில தலைமைக்கு அனுப்பி ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ள பதில் தரணும் அப்படின்னு ஒரு கெடுவையும் விதிச்சமா இல்லையா? நீங்க சவாலை ஏத்துக்கிற ஆளுக்கு என்ன செஞ்சிருக்கணும், அதை ஏத்துக்கிட்டு வரணும்ல. என்னங்க ஆனா சவாலை ஏத்துக்கிட்டாங்களாம், காரைக்காலில் விட்ட சவாலை ஏத்துக்கிட்டாங்களாம். எழுத்து மூலமாக ஒவ்வொரு பாயிண்டா சொல்லி நாங்க விவாதிக்க அறைகோல் விட்டு இருக்கிறோம். அதுக்கு எந்த பதிலுமே இதுவரைக்கும் சொல்லப்படல.
ஆனா அவங்கள்ட்ட இருக்கிற அப்பாவி மக்களை தக்க வைக்கிறதுக்காக வேண்டி நாங்க விவாதத்துக்கு மாற்றேன்டா சொல்றோம். அந்த சில்லறையெல்லாம் கூப்பிடுறாருல, அங்க போய் சொல்லுங்க, இது ஏத்துக்கிட்டாங்களாம், விவாதத்தை ஏத்துக்கிட்டோம்னு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் போடுறதுக்காக வேண்டி இந்த நாடகத்தை போட்டாங்க. இது நாடகம் தான். உண்மையில நெசமாக அவங்க சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருக்கணும், இது இந்த சில்லறைகள் மூலமாக நாங்க பேசுனது நாங்க தான் அப்படின்னு ஒத்துக்கொண்டால் நம்ம கடிதத்துக்கு நினைஞ்சிருக்கணும், உடனே பதில் தந்திருக்கணும். ஆமா நாங்க ஒத்துக்கொள்றோம், ஒத்துக்கொண்ட உண்மைதான், எப்ப பேசிக்கிறோம், ஒப்பந்தத்துக்கு எப்ப வருவோம், அந்த தேதியெல்லாம் சொல்லுங்கன்னு அதுல கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த கடிதத்தை வேணாலும் திருப்பி ஒரு அந்த இடத்துல போட்டு விடுறோம். இந்த லைவ் முடிஞ்ச பிறகு ரிமைண்டராக என்ன செய்யறோம், ஏற்கனவே எழுதின அந்த கடிதத்தை இதுல போட்டு விடுறோம் பாருங்க, வீடியோவாகவும் போட்டுருக்கிறோம், அது அடுத்த பதிவாக இன்னொரு ரிப்பீட் போட்டு விடுறோம், பாத்துக்கிறங்க. அப்ப சவாலை ஏத்துக்கிறாருந்தா இதுக்குள்ள முதல் ஏத்துக்கிறேன்னு தெளிவா நம்ம எழுதியிருக்கிறோமே, அதுக்கு ஏத்துக்கிற காணாம். சரி, அடுத்து என்ன, காரைக்கால் சவாலை ஏத்துக்கிட்டேங்கிறீங்க, அதுக்கே வருவோம். காரைக்கால் சவாலை ஏத்துக்கிட்டீங்க இல்ல, காரைக்கால நான் என்ன சவால் விட்டேன், பொருளாதாரத்துக்கு சவால் விட்டேனா, அதுக்கு ஏத்துக்கிற காணாம, அதுக்கு பதில காணாம. காரைக்கால நான் விட்ட சவால் என்னது, களவாடியது உண்மை, நான் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தானே நான் பேசியிருக்கிறேன். மார்க்க மசாயல்களை விளையாடுறதை பற்றி தானே பேசியிருக்கிறேன். அப்ப என் மீது நடவடிக்கைக்கு விசாரணை நடத்தணும், பொது விசாரணை தானே கேட்டிருக்கிறேன், அதான சவாலு. அந்த சவாலுக்கு பதிலே காணாம். என்னத்துக்கு பதில் சொல்றாங்கன்னு கேட்டா, நான் அந்த பேச்சுடைய துவக்கத்தில் சொல்லிக்கிட்டு வரும் பொழுது ஒரு தௌஹீத்வாதி எப்படி நடக்கணும், என் மீது ஒரு குற்றச்சாட்டு ஒருத்தங்க சுமத்துறாங்க, அவங்க சுமத்துனதை நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னா நான் சும்மா இருந்தா என்னை கேட்க தேவையில்லை, நான் அது பிழைன்னு நான் மறுக்கிறேன், தப்புன்னு நான் சொல்றேன். அப்ப நீங்க என்ன செய்யணும், என்கிட்ட வரணும், வந்து இருக்கணும் என்னிடத்துல. அங்க போனா அப்படி சொல்றாங்க, நீங்க இப்படி சொல்றீங்க, விளக்கம் சொல்லுங்க, மறுபடியும் அங்க போங்க, மறுபடியும் இங்க வாங்க, ஒரு 4 தடவை விவாதத்துக்கு வரமாட்டேங்கிறாங்கல்ல. அதனால என்னிடத்துல இன்னொரு தரப்ப நீங்க கேட்டீங்களா, கேட்காம தானங்க ஒரு பக்கத்தில் நின்றுகிட்டே இருக்கிறீங்க, இதுதான் தௌஹீத்வாதி செய்யற வேலையா அப்படின்னு நான் கேட்டேன். நல்லா கவனிங்க, இதைத்தான் ஏத்துக்கிட்டாங்களாம். என்னது, நீங்கள் கேட்டுக்கொண்டபடி நாங்கள் கேள்வி கேட்க 20 பேர் வருகிறோம், இத்தனாம் தேதி வருகிறோம், அந்த தேதியில் என்ன செய்யுங்க, நீங்க தயாரா இருந்துக்கிறங்க, எங்களுக்கு ஒரு நாள் ஒதுக்கித்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் கேட்கறது என்னன்னு கேட்டா, இது சந்தேகமா இருக்கிறவங்க கேட்பதற்கு நான் சொன்ன ஒரு அறிவுரை, ஏற்கனவே கேட்டிருக்கணும், இனியும் கேட்கலாம். இனிமே என்ன செய்யலாம், நீங்க உங்க மீது எப்படி சொல்றாங்களே, இதுக்கு என்ன சொல்றீங்க, அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்க விரும்பினால் இதுக்கு கெடுவலாம் கிடையாது. 365 நாள்ல எந்த நாள்ல வேண்டாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம், நம்ம ஒதுக்கி தரக்கூடிய நேரத்தில் வரலாம், என்ன செய்யலாம், அவங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். இதுக்கு கெடுவலாம் கிடையாது, சொன்னதுல இருந்து ஓடுறதுலாம் கிடையாது. அதைத்தான் கூப்பிட்டு இருக்கிறோம், யார் வேண்டாலும் கேளுங்கன்னு சொல்றோம், வந்துகிட்டு தான் இருக்கிறார்கள். ஆனா சந்தேகங்களை கேட்பது என்பது வேறு, இந்த கோணல் புத்தியோட நாடகம் ஆடுவது என்பது வேறு. சந்தேகம் கேட்கிறவர்னா எப்படி இருக்கணும், சந்தேகம் கேட்கிறதா இருந்தா இவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, ஒரு குழப்பமா இருக்குது என்று சொல்லி அதுலயும் படாம இதுலயும் படாம அவங்க வாட்டுக்கு நம்ம வாட்டுக்கு ஒதுங்கி இருக்கிற சகோதரர் பல பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அவங்க கேட்கறாங்க, தெளிவுபடுறாங்க. அல்லது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த கேள்விகளை ஒரு பக்கம் கேட்டுட்டு சரியான முறையில் பதில் இல்லைன்ற உடனே என்னடா விட்டுட்டு அப்படி சொல்லி பேருக்கு அந்த பொறுப்புல இருந்து கொண்டு எதை பத்தியும் பேசாம அவங்க தலைமையில பேசினாலும் சரி, இதை பத்தி நம்ம ஏன் தேவையில்லாத பேசணும், அவங்க செஞ்ச நம்ம எதுக்கு போட்டு சுமக்கணும்னு சொல்லிட்டு இது குறித்து எந்த ஒரு வாயும் திறக்காம இருந்தார்களே, ஆனால் அவங்க சந்தேகத்தில் இருக்கிறாங்கன்னு சரி, அவங்க எப்போ வரலாம். ஆனால் இந்த 20 பேர் வருவோங்கிற இந்த கும்பல் இருக்க, சிலரை கும்பல், இவங்க அப்படி ஆளுகளா, நீங்கள் சந்தேகத்தில் உள்ள ஆள்களா எதிரிகளா? நீங்கள் ஒரு தரப்பில் சொன்னதை உண்மை என்று நம்பினீர்கள், நம்பி மனசில் வைத்துக் கொள்ளவில்லை, அதுதான் சரி என்று சொல்லி அதை கருத்து பரிமாற்றம் செய்கிறீர்கள், பதிவு போடுகிறீர்கள், கீழ்த்தரமான பதிவுகளை எல்லாம் போடுகிறீர்கள். நான் சில விஷயங்களை சொன்னால் உங்களுக்கு தெரியாத விஷயத்துக்கு நீங்க பதில் சொல்கிறீர்கள். மாநில நிர்வாகத்தில் நடந்த விஷயமாக நான் சொல்வது உங்களுக்கு தெரியாது, தெரியாட்டா கூட இதுதான் நடந்தது என்று சொல்லி நீங்கள் பதில் போடுகிறீர்கள். அப்ப நீங்க கேள்வி கேட்கிற ஆளா எதிர்பார்த்தியா? எதிர்பார்த்தி. நீங்கள் சந்தேகத்துக்குரிய ஆள் கிடையாது. அப்ப எதிர்பார்த்தியா இருந்தால் எதிர்பார்த்தி எப்படி சந்திப்பது? எதிர்பார்த்தி என்றால் நான் ஒரு கருத்தை சொல்றேன், அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க, நீங்க நடுவில் அப்பாவியா இருந்துகிட்டு
இது சரியா அது சரியா, அவன் தான் சந்தேகத்துக்குரியவன், அவனுக்கு வாசல் திறந்திருக்கிறது. நீங்க யாரு? இந்த 20 சில்லறை கூட்டம் யாரு? இந்த சில்லறைகள் எல்லாம் அங்க தூண்டி விடப்பட்டு எங்க டைரக்ஷன்ல தான் இயங்குகிறார்கள் என்று ஒப்புதல் வாக்கு மூலம் அளிக்கப்பட்டவர்கள். ஊட்டியில வச்சு தூண்டி விடப்பட்டவர்கள் இத சவால் விடுறாங்கன்னா, அப்ப இது என்ன சந்தேகம் கேட்கறதில்ல, எதிர்பார்த்தி உங்க கேள்விகளை பற்றி யாரும் கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக உங்க உளறல்களை எல்லாம் மறைத்துவிட்டு நல்ல புள்ள சர்டிபிகேட் வாங்க எடுப்பதற்காக வேண்டி நாங்க கேள்விக்கு வர்றோம். தருவீர்களா? தருவோம். உங்களுக்கு எப்படி தருவோம் அப்படி தருவோம், பொதுமக்களுக்கு எப்படி தருவோம் அப்படி தருவோம். உங்களுக்கு எப்படி? யாரெல்லாம் அந்த எதிர்க்கருத்தை பிரச்சாரம் பண்றாங்க அவனுக்குரிய சவால் என்னன்னு கேட்டா, நீ விவாதத்துக்கு தான் வரணும். நீ சொல்லி இருக்கிற, நீ ஒன்னும் சொல்லாட்டி தான் எந்த கேள்வி கேட்கணும். ஒன்னும் சொல்லாம மனசுல போட்டுக்கிட்டு இது சரியா அது சரியா, அவனுக்கு சந்தேகம். இந்த பார்ட்டிகள்லாம் யாருன்னு கேட்டா, எனக்கு எதிராக அவ்வளவு அவதூறுகளையும் கீழ்த்தரமான அசிங்கமான விமர்சனங்களையும் செய்தவர்கள் வந்துகிட்டு சந்தேகம் கேட்க வர்றாங்களாம். அப்ப நீங்க செஞ்சதெல்லாம் அதுக்கு அதை பத்தியும் பேசணுமே, அந்த பரப்புனது சரியா என்பது விவாதத்துக்கு வரணுமே. அதனால இவங்க எதிர்பார்த்து இதை கேட்கக்கூடாது. நல்லா விளங்கிக்கணும். மக்கள் கேட்கலாம், குழப்பத்தில் இருக்கிற மக்கள் கேட்கலாம். எதிர்பார்த்து என்ன கேட்கணும்னு கேட்டா, நீங்கள் விவாதத்திற்கு தயார், நாங்க வர்றோம் வாங்க, விவாதமா தான் வரணும். அது எப்படி வரணும்? இந்த நடவடிக்கை மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் நீங்க களவாடினது நீங்க கிடையாது, வேற ஒருத்தங்க உங்க நிர்வாகி களவாடினது தான் நாங்க விவாதம் பண்ண போறோம். உங்களுக்கு அதனுடைய விஷயங்கள் தெரியாது, நடவடிக்கை விஷயமா உங்களுக்கு தெரியாது. தெரியாத போது நீங்க வருவதாக இருந்தால் அப்ப என்ன செஞ்சிருவாங்க, நாளைக்கு அவங்க பண்ணதுக்கு நாங்களா பொறுப்பு என்று சொல்லி ஓட விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற அந்த தேதிக்கே வரும். எந்த தேதி? ஆகஸ்ட் மாதம் போட்டிருக்கிறீங்கல்ல, அதுல என்ன செய்யறேன்னு கேட்டா, ஆகஸ்ட் 16ஆம் தேதி மாநில NTF நிர்வாகிகள் சிலர் உங்களுக்காக காத்திருப்பார்கள். எங்க? 17 ஆகஸ்ட் 17 ஆகஸ்ட் 17ஆம் தேதி, நல்ல விளங்கின, ஆகஸ்ட் 16 ஆகஸ்ட் 17ஆம் தேதி காலை 11 மணிக்கு மாநில NTF நிர்வாகிகள் மூர் தெருவில் இருக்கிற NTF உடைய தலைமை மர்க்கஸில் என்ன செய்வாங்க, காத்திருப்பார்கள். நீங்க வரணும். எதுக்கு வரணும்? விவாதத்திற்கு தயாராக வரணும். 20 வாங்க 2000 அது பிரச்சனை இல்லை, விவாதத்தின் போது பார்த்துக்கிறோம். நீங்கள் வரும்போது ஒரு கடிதத்தோடு வர வேண்டும். என்ன கடிதம்? நாங்கள் இவங்களை அனுப்பி வைத்திருக்கிறோம், உங்களோடு எங்கள் சார்பாக விவாதம் செய்வார்கள், உங்க நடவடிக்கை சம்பந்தமா விவாதம் செய்வார்கள், பொருளாதார சம்பந்தமா விவாதம் செய்வார்கள், மசாயில் சம்பந்தமா விவாதம் செய்வார்கள். அனைத்தை பற்றியும் அவர்கள் விவாதிக்கும் பொழுது அதில் என்ன யாரு சொல்வது சரி என்று நிரூபணமாகிறதோ அதற்கு ஏற்ப முடிவு செய்து கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று மாநிலத்தின் சார்பாக இந்த பிரதிநிதிகளுடைய ஒவ்வொரு பதிலும் எங்கள் பதில் தான், இந்த பிரதிநிதிகளுடைய தோல்வி எங்கள் தோல்விதான் அப்படின்னு ஒரு கடிதத்தை எழுதி நீங்க கொண்டு வந்தீர்களேயானால் அன்றைக்கு உட்கார்ந்து நம்ம என்னைக்கு அந்த விவாதத்தை வைத்துக் கொள்வோம் என்பதற்கு ஒரு ஒப்பந்த தேதியை போடுவோம். அந்த ஒப்பந்தத்தில் நீங்க அநியாயம் செய்திருந்தால் உங்களுக்குள்ள நடவடிக்கை என்ன, நான் அநியாயம் செய்திருந்தால் என் மீது நடவடிக்கை என்ன, நீங்க களவாடி இருந்தால் உங்கள் மீது நடவடிக்கை என்ன, களவாடியதாக நான் பொய் சொல்லி இருந்தால் என் மீது ஒரு நடவடிக்கை என்ன, நீங்கள் விட்டு படம் தலைமை அலுவலகத்தை பார்த்தது உண்மையாக இருந்தால் அவர்கள் மீது ஒரு நடவடிக்கை என்ன, அதை இவ்வளவு நாள் மறைத்தார்களே அவர்கள் மீது நடவடிக்கை என்ன, பார்க்கவில்லை என்று சொன்னால் அப்ப இப்படி ஒரு பொய்யை யாரோ சொன்ன பொய்யை நான் பரப்புனேன், என் மீது நடவடிக்கை என்ன, ஒவ்வொன்றையும் எழுதி இதில் எது உண்மை என்று வருகிறதோ அதுக்கு ஏற்ற நடவடிக்கைக்கு நாங்கள் என்ன செய்யறோம், உட்படுத்துறோம் வரணும். எனக்கு நீங்க நடவடிக்கை, நான் வேற அமைப்பில் இருக்கிறேன், உங்களுக்கு அதை எடுக்கணும், ஏன் நீங்க அதில் இருந்து கொண்டு அநீதி இழைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு குற்றச்சாட்டா இருக்கிறதுனால களவாடிய நிறுவனமானா அதை பகிரங்க மாறி திருட்டு பயல் ஒன்று பட்டம் கட்டி நாங்கள் வெளியேறுகிறோம்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு போகணும். அந்த மாதிரி நீங்க தயாரா வந்தா 20 இல்ல 2000 இல்ல 2 லட்சம் பேர் கொண்டு வாங்க. அது 20 2 லட்சம் பேர் வேணாலும் கொண்டு வா, விவாதமா வா. நான் கேட்கிற நீ பதில் சொல்லு, நீங்க கேட்கிற நான் சொல்றேன், நீனும் ஒரு கருத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடியவன், நீ பொதுமக்கள் இல்லை, பொதுமக்களுக்கு தான் இந்த வாய்ப்பு நம்ம தருவோம். நீங்கள் ஒரு நிலையில இப்ப நாளைக்கு சம்சுல்ஹாவை எனக்கு போன் போட்டு நான் கேள்வி கேட்க வருகிறேன்னா அப்படியாது என்ன செய்யணும், உன்கிட்ட நான் கேட்பேன், என்கிட்ட நீ கேள்வி கேட்டால் உன்னிடத்தில் நான் கேட்பேன் வரணும். இன்னும் சொல்ல போனா
இந்த டிஎன்டிஜியில் பயணிக்கிற மாநில நிர்வாகிகள்கிட்ட விவரம் உள்ளவர்கள் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? எந்த ஒரு விவாதம் நம்ம யாரோட நடத்தினாலும் அந்த விவாதம் சமநிலையில் வைப்போம். என்ன சமநிலை? ஒருத்தர் கேள்வி மட்டும் கேட்பாரு, ஒருத்தர் மட்டும் பதில் சொல்லிட்டு இருப்பாரு, ஒரு மாணவர் மாதிரி கேள்வி கேட்பாரு, ஒரு ஆசிரியர் மாதிரி. அது அல்ல இது. விவாதம் என்று சொன்னால் நான் உன்னைய கேட்கிற மாதிரி நீ என்னைய கேட்கணும். அதான் விவாதம். இதை கடைப்பிடிப்போமா இல்லையா? கிறிஸ்தவர்கள் வந்து என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ் பத்தி அவர் போல கல்யாணம் பண்ணாரு, அப்படி விவாதிக்கணும் வர்றியான்னு கேட்பாங்க. ஓ ரெடி வருவோம். ஆனா இயேசுவை பத்தியும் பேசணும் வர்றியா? அதை பத்தி நாங்க கேட்கிறோம், நீ பதில் சொல்லணும். உன்னுடைய பைபிளில் உள்ள புனிதமானவர்களை பற்றி அசிங்கங்கள்லாம் இருக்குல்ல, அது கேட்போம். நீ ரசூலுல்லாஹ் பத்தி என்ன வேணாலும் சொல்லு, அதுக்கு நாங்க ஆன்சர் பண்ணுவோம். நீங்க கேள்வி கேட்டு நாங்க ஆன்சர் பிறகு விவாதம் கிடையாது. நாங்க கேட்கிற நீங்கள் பதில் சொல்லணும். அதுதான் விவாதம். அப்ப எங்க இது சரியா தவறாண்டு தீர்மானிக்கிறதோட சேர்ந்து உங்க இது சரியா தவறா என்பதும் அலசப்பட வேண்டும். இதுல தெளிவா இருந்தோமா இல்லையா? இதைத்தானே ஒவ்வொரு விவாதத்திலையும் கடைப்பிடிச்சோம். எந்த குரூப்போட விவாதம் பண்ணாலும் டூ சைடும் சமமாக இருக்க வேண்டும். அப்ப சமநிலையில் தான் விவாதம். இதுதான் ஜமாத்துல உள்ள நிலைப்பாடாக இதுவரைக்கும் இருக்கிறது. இப்ப மாத்தினாங்களாம் தெரியல, அது மாத்தினாலும் தப்பு. அது சமநிலையா தான் இருக்கணும். அப்ப என்ன நம்ம கேட்கிறோம்னு கேட்டா, இது விவாதம். நீங்கள் ஒரு பார்ட்டியை சேர்ந்தவர்கள், ஒரு விதத்தில் கருத்தை பரப்பியவர்கள். அப்ப பரப்பியவர்களா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட வந்துகிட்டு நீங்க கேள்வி கேட்கிறா நீ வரவே முடியாது. நானும் நீங்கள் பரப்பியதை குறித்து இதுவரைக்கும் உங்கள் தலைமையில் என்னென்ன அத்தனை குறித்தும் நான் கேள்வி கேட்பேன். அத்தனைக்கு நீங்கள் தான் பொறுப்பாளர்கள். அப்படி கேட்கும் பொழுது அது அவங்களுடைய கருத்து நீங்க ஓடக்கூடாது. அதன் சார்பாக நீங்க பதில் சொல்லணும். அது தலைமையெல்லாம் கேட்கணும். அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? ஆமா சொன்னார்கள், இது தான் இந்த காரணம் சொன்னார்கள் விளக்கம் சொல்லணும். அப்படி பொறுப்பேற்றுக் கொண்டு வந்தால் மாநில நிர்வாகமே வந்தாலும் ஓகே. மாநில நிர்வாகி ஒரு ராமசாமியை பிடிச்ச அனுப்பி வச்சாம ஓகே தான். ராமசாமியை பிடிச்ச அனுப்பி எங்கள் சார்பாக விவாதம் பண்ண வர்றாரு, அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம், நாங்கள் அணியை செஞ்ச நிறுவனமானால் அதுக்கு நடவடிக்கை உட்படுத்த தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தீர்களே ஆனால் தயாராக இருக்கிறோம். அப்ப உங்களுக்கு அந்த உங்களுடைய அறைகூலை நீங்க சந்தேகம் கேட்கிற ஆளுக்கு இல்லாத காரணத்தினால் அந்த விவாதமாக எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆகஸ்ட் 17ஆம் தேதி நீங்க கொடுத்த டேட்டுக்குள்ளதான் வருது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி காலை 11 மணிக்கு நாங்கள் காத்திருப்போம். இதை சொல்லிக்கிறோம். ஒப்புதத்தோடு வரணும், கடிதத்தோடு வரணும். என்ன தரணும்? தலைமையில் இதுக்கு நாங்க இதனுடைய விளைவுக்கு நாங்க தான் பொறுப்பு. அப்புறம் ஒப்பந்தம் பண்ணும்போது என்னென்ன தப்புக்கு என்னென்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் என்பதெல்லாம் எழுதி கொண்டு என்ன செய்யணும்? விவாதம் பண்ணணும். அது போக இன்னொன்னு என்னன்னு கேட்டா, இப்ப நம்ம விவாதத்துக்கு தயாரா இருக்கிறோம். தயாரா இருக்கும்போது அதுக்கு கீழே உள்ள விஷயம் தான் நீங்க கேள்வி கேட்கறது ஒரு சைடா விஷயம், பாதி விஷயம் தான் அது. விவாதம்ங்கிறது முழுமை, இருதரப்பில் உள்ளதையும் கேட்கக்கூடிய ஒரு முழுமையான ஒரு அலசல். இந்த கேள்வி கேட்டல் என்பது பொதுமக்களாக இருந்தால் அது வேற, ஒரு எதிரிகளாக இருந்தார்களே ஆனால் கேள்வி கேட்டலுமே பாதி தான் இருக்குது. இன்னொரு பாதி உங்களுன்னு கேட்க வேண்டிய கேள்விகளுக்கு அதுவும் தெளிவுபடுத்தப்பட்டாதான் உண்மை என்னன்னு வழங்கும். அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இருக்கிறதுனால நாங்க விவாதத்துக்கே தயார்னு சொல்லும் பொழுது இந்த கேள்வி எங்கள்கிட்ட வைக்க முடியாது. அதே நேரத்தில் இந்த கேள்வியை டிஎன்டிஜியில் நம்ம வைக்க முடியும் உங்க நியாயப்படி. ஏன்? நான் விவாதத்துக்கு கூப்பிட மாட்டேங்கிறாங்கல்ல, சரி மாட்டேங்கிறீங்கள, அடுத்ததுக்கு வா. எனக்கு அதை சொல்ல முடியாது, நான் அதுக்கு மேல உள்ளது தயாராக இருக்கிறேன். விவாதத்துக்கே நான் தயாராக இருக்கும் பொழுது சந்தேகம் கொடுக்க வர்றோங்கிறது பேசே கிடையாது. அதுக்கு மேல உள்ளதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். யார் அந்த குற்றச்சாட்டு சுமத்துனாங்களோ அவங்க என்னை கேள்விக்கு உட்படுத்தட்டும், அதுக்கு தயாரா இருக்கிறேங்கிறோம். இப்ப என்ன? இப்ப டிஎன்டிஜி விவாதத்துக்கு தயாரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். பல பதிவுகளை போட்டு அதை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்க அறிவு கொழுந்தான நடுநிலையாளர்களுக்கு நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, அவங்களுக்கு ஏற்பாடு செய்யுங்க. என்ன ஏற்பாடு? டிஎன்டிஜே நிர்வாகம் மாநில நிர்வாகம் பொருளாதாரம் சம்பந்தமாக, பொதுக்குழு கணக்கு சம்பந்தமாக என்டிஎஃப் ஆட்களுக்கு எந்த கேள்வியும் கேட்க நாங்கள் தயாராக உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். காலை 10 இருந்து மகரிப் வரைக்கும் நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். என்டிஎஃப் ஆளுக்கு எந்த கேள்வினாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும்? அங்க அறிவிக்க சொன்னீங்க. விவாதத்துக்கு மாட்டேங்கிறதுனால, விவாதத்துக்கு வர்றேன்னா ஓகே நாங்க ரெடியா இருக்கிறோம். விவாதத்துக்கு மாட்டேன்னு சொன்னா எங்க மக்களையாவது கூப்பிட்டு நீங்க என்ன செய்யணும்? தெளிவுபடுத்த சொன்னால் நாங்களே என்டிஎஃப் மக்களை அனுப்புறோம். எப்படி அனுப்புவோம் என்று கேட்டால், இந்த அனுப்புகிற இந்த மக்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு நீங்களும் அவங்கள்ட்ட கேள்வி கேட்டு இது சம்பந்தமா பொருளாதார சம்பந்தமா கேட்கும் போது அதில் ஒரு முடிவு ஏற்படும்ல, இல்ல ஊழல் குற்றச்சாட்டு பொய் தான் அப்படின்னு நிரூபணம் ஆகிவிட்டால்
அவங்கள்ட்ட நிறுவனமானதை என்னுடையதாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். கடிதம் எழுதி கொடுத்து கொண்டு அனுப்புவேன் 20 பேருக்கு சார்பா. 20 பேரும் எனது கடிதத்தோடு வருவார்கள். எப்படி வருவாங்க? இந்த மாதிரி இவர்கள் கேள்வி கேட்பார்கள். அவர்கள் நீங்கள் ஊழல் செய்யவில்லை என்று அவர்கள்ட்ட நீங்கள் நிரூபித்து விட்டீர்களே, ஆனால் நான் பொய்யாக சொல்லிவிட்டேன் என்று பகிரங்கமாக அறிவிக்க தயார். கடிதம் கொடுத்து நான் அனுப்புறேன். நீங்க அந்த பொருளாதார விஷயத்துக்கு இதுக்கு நீங்க கடிதம் கொடுத்து அனுப்பல, நான் அதுக்கு தயாரா இருக்கிறேன். கடிதம் கொடுத்து அனுப்புகிறேன். அவர்கள் இண்டிவிஜுவலாக வரமாட்டார்கள், என் சார்பாக தான் வருவாங்க. அவங்க சொல்ற எல்லா பதிலும் என்னை சேர்ந்தது தான். என்னோட தான் வாதிக்க மாட்டீங்க, அவங்கள்ட்ட விவாதத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வைக்க நீங்க தயாரா? நாங்கள் அனுப்ப தயார். அதே மாதிரி குர்பானி ஊழல் நடந்ததாக ஒரு மாவட்ட நிர்வாகி சொல்றார். விவாதத்துக்கு கூப்பிட்டா டைம்லாம் முடிஞ்சிட்டாலும் பரவாயில்லை, அது சம்பந்தமாக என்ன கேள்வி கேட்டாலும் நாங்கள் பதில் சொல்ல தயாரு அப்படின்னு அறிவித்து என்டிஎஃப் ஆட்கள் என்ன செய்யணும், நீங்க காலையில இருந்து மகரிப் வரைக்கும் நீங்க சொன்னபடியே ஒரு நாள் பூரா அதுதான் கேட்போம், ரெக்கார்டும் பண்ணுவோம், லைவும் பண்ணுவோம். அதுல பொய்ன்னு வந்தா ஒத்துக்கிறவும் செய்வோம். சரியா? அவங்க தோத்துட்டாங்கன்னா நானே என் தோல்வியா ஏற்றுக்கொள்ளவும் செய்வேன். இதுக்கு நான் தயார். என்டிஎஃப் உடைய சகோதரர்கள் வருவதற்கு தயார். நீங்க விவாதத்தை மாட்டேங்கிறீங்கல்ல, இதுக்கு 2வது விஷயத்துக்கு இறங்கி வாங்க. நான் மேல உள்ளது ரெடியா இருக்கேன். அடுத்து அது செய்யணும். அடுத்து என்ன? இந்த கஜா புயல்ல கள்ள வேலை பார்த்தீங்கன்னு நான் குற்றச்சாட்டு சுமத்தினேன். இதை பற்றி கேள்வி கேட்க வரும், அதுக்கு ஒரு நாள் போடுங்க. இதை பற்றி கஜா புயல் அவ்வளவு இருக்கிறது. நீங்க போட்ட கணக்கில் இருந்தும் எத்தனை பேர் நீங்க எப்படியெல்லாம் வசூல் பண்ணீங்க என்பதிலிருந்தும் அது குறித்த வாக்குமூலங்கள்லாம் இருக்கிறது. அதனால இந்த கஜா புயல் சம்பந்தமாக நீங்கள் விளக்கம் சொல்ல தயாரா இருக்கிறோம், என்டிஎஃப் ஆட்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லுங்க. 20 பேரை சொல்லுங்க, 20 அனுப்புறோம். அவங்க கஜா புயல் உங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க, நீங்க பதில் சொல்லுங்க. உலகம்லாம் லைவ்ல பார்க்கட்டும். சரியா? உலகம்லாம் லைவ்ல பார்க்கட்டும், அவங்களும் பதிவு பண்ணிக்கிறோம், நீங்களும் உங்களுக்குள்ள பதிவு பண்ணிக்கிறங்க. அப்படி செய்வதற்கு தயாராண்டு இப்ப நாங்க தான் உங்களுக்கு கேட்க, நீங்க எங்களுக்கு கேட்கவும் முடியாது. ஏன்? நான் விவாதத்து ரெடின்னு சொல்றேன், நீங்க கடிதம் வாங்காமல வர்றீங்க, நான் கடிதத்தோட அனுப்பி விட போறேன். அதே மாதிரி தலைமையில விட்டு படம் பாத்தீங்களா இல்லையா? 3 பேர் இவ்வளவு நாளாகி மறைச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா இல்லையா? தெரிந்து கொண்டு மறைக்கிற உடந்தையா இருக்கிறீங்களா இல்லையா? அப்ப 3 பேர் தான் வெளிப்பட்டு, மீதி பேர் அதுல இருந்து நம்மளும் வெளிப்பட்டுருவோம் பயப்படுறீங்களா என்று ஒரு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கும் பொழுது உட்கார்ந்து அது சம்பந்தம் என்னோட கேளுங்க, விட்டுப்பட சம்பந்தமா அது கொண்டு ஆதாரத்தோட வாங்க, கேள்வி கேளுங்க, நாங்க ஆன்சர் பண்றோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழைத்தால் 20 பேரை நாங்க அதுக்கு அனுப்புவோம். கடிதத்தோட, என்னுடைய கடிதத்தோடைய வரும். அதில் நாங்கள் பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி இருந்தால் அதனுடைய விளைவு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். ஒப்பந்தத்தில் எல்லாம் பேசிடுவோம். இதை ஒரு போட சொல்லுங்க. அதே மாதிரி பொருளாதார எத்தியமான விஷயம், பொதுக்குழு கணக்கு அது பார்த்தாச்சு. அது போக என் நடவடிக்கை இருக்குல்ல, அந்த நடவடிக்கை சம்பந்தமாக நீங்க நாங்க கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லக்கூடிய விவாதத்துக்கு வரமாட்டேங்கிறீங்கல்ல, அதுக்கு ஒரு நாளை போடுங்க. போட்டு நாங்க 20 அனுப்புவோம். எங்கள் ஒவ்வொரு கேள்வியும் உங்களை கேட்போம், நீங்களும் உங்களை கேட்கலாம். நீங்க என்ன செய்யலாம், அவங்களை மறுபடி ஒப்பந்தம் எல்லாம் பண்ணிட்டு தான் செய்வோம். சும்மா சண்டை கடை மாதிரி போய் சண்டை போட்டு போறது போக மாட்டோம். ஒரு ஒப்பந்தம் மாதிரி பண்ணிக்கொண்டு உங்களுக்கு என்ன டைம், இவங்களுக்கு என்ன டைம், உங்க சார்பாக கேட்டீங்கன்னா எங்க சார்பாக 20 வந்தாலும் 20 டைம் வராது. டயத்தை ஒதுக்கணும். உனக்கு 1/2 மணி நேரம், உனக்கு 1/2 மணி நேரம், உனக்கு 1/2 மணி நேரம். உங்க 100 பேர் பிரிச்சுக்கிட்டாலும் பிரிச்சுக்கிறங்க, எங்க இதுல ஒரு ஆள் பேசினாலும் பேசுவார். அப்ப 20 பேரை நாங்க அனுப்பி வைப்போம். நீங்கள் அனுப்பி வைப்போம். நீங்கள் என்ன செய்யுங்க, 20 2000 பேரை கொண்டு வாங்க. டயத்தை ஒதுக்கிடுவோம். அந்த டயத்துக்குள்ள அவங்க அந்தந்த அணிக்கு டயம் அப்படின்னு வைத்துக்கொண்டு நாங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நாங்க என்டிஎஃப் சகோதரன் கேட்பாங்க, அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். நீங்க கேட்கறவங்க பதில் சொல்லணும். இது உலகம்லாம் பார்த்துட்டு இருக்கணும், லைவ்ல பார்த்துட்டு இருக்கணும். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதுல நமக்கும் தெரிஞ்சது உண்மை பொய் என்பது அநியாயம் பண்ணி தெரிஞ்சு விட்டால் அதுக்குள்ள நடவடிக்கை என்ன பேசணும். அப்ப என்ன செய்யறோம்னு கேட்டா, இந்த கோரிக்கையை பகிரங்க விவாதத்துக்கு தயார் என்று சொல்லுகிற என்னிடத்தில் பொதுமக்கள் கூட வைக்கலாம், எதிரி வைக்க கூடாது. உங்களை சந்திக்க வேண்டிய இடம் களத்தில் சந்திக்கணும். உங்களை எல்லாம் எங்க வீட்டில் கூப்பிட்டு வச்சுட்டு விருந்து கொடுத்து சந்திக்கிற ஆளுக்கு நீங்க இல்ல, களத்தில் சந்திக்கணும். களத்தில் சந்திக்கிறதா இருந்தா நீங்க அப்படி வந்தீங்க, முறைப்படி கடிதத்தோட வந்தால் அதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம். அப்படி வர தவறுனீங்க என்று சொன்னா இதை வற்புறுத்துங்க. எது? நாங்க வருவோம். ஒன்னு ஒரு நாள் பத்தாது. எத்திமுகானா பொதுக்குழு கணக்குக்கே ஒரு நாள் வேணும், கஜா புயலுக்கு ஒரு நாள் வேணும், அந்த குர்பானிக்கும் விட்டு படத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் போட்டுக்கிற 3 நாள் ஆச்சு. மார்க் விஷயமாக நீங்க சுமார் 100 கிட்ட வருகிறது. பெரிதான சில விஷயங்களை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு 10 மசாலா எடுத்தா அது ஒரு 2 நாள் வேணும், ஒரு 5 நாள் தொடர்ச்சியா கூட வேண்டியதில்லை. வாரம் வைங்க, 5 வாரம். என்மி நடவடிக்கைக்கு ஒரு 2 நாள் வைங்க.
ஒரு 7 நாள் தொடர்ச்சியாகவோ விட்டு விட்டோ தலைப்பு வாரியாக என்டிஎஃப் ஆளுக்கு கேள்வி கேட்கலாம். அவங்க என்ன கேள்வினாலும் கேட்கலாம். எங்க பதில் திருப்தி இல்லைன்னா அதுலயும் கேள்வி கேட்கலாம். அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை ஏற்பாடு பண்ணி 2 தரப்பும் ரெக்கார்டும் பண்ணி அதை உலகமெல்லாம் லைவ்லையும் போடுவதற்கு நீங்கள் தயாரா இருந்தால் அதை நாங்க அனுப்பி தயார். இது நாங்க தான் கேட்கணும், நீங்க கேட்கல. ஏன் நாங்க விவாதம் தயாருங்கிறோமே. விவாதத்துக்கு தயாரா இல்லாதவருக்கு தான் கீழே அடுத்த ஆப்ஷன். ஒரு சரி இவங்களுக்காக சொல்லுங்க, என்னை தான் பார்க்க வேணாம், இந்த மக்களுக்காக சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த மக்கள் கூட என்னை சார்ந்தவர்களா இருக்கிறதுனால அது பொதுமக்கள்ல நீங்க எழுத மாட்டீங்க. அதுக்காகத்தான் நான் தான் வர்றேன்னு எடுத்துக்கிறேங்க, எழுதி தர்றேன். சரியா? அப்ப நான் சொல்வது நேர்மையானதா இருக்கிறதா? இவர்கள் கோணல் புத்தியோட விவாதத்துக்கு வந்த மாதிரி இருக்கணும், வராத மாதிரி இருக்கணும், ஏத்துக்கொண்டோம்னு வார்த்தையை மட்டும் போட்டுருணும். ஒண்ணுமே ஏத்துக்கறல, இதுல ஒன்னும் ஏத்துக்கறல, ஒரு சவாலும் ஏத்துக்கறல. அப்படிங்கிற இந்த டிராமாவெல்லாம் இருக்கிற கொஞ்ச நஞ்ச மக்களும் கொஞ்சம் சிந்திக்கிற மக்களும் கொஞ்சம் இருப்பாங்க எல்லாத்துலயும் மிச்சமா, அவங்களும் சேர்ந்து வெளியேறதுக்கு உதவுமே தவிர இதெல்லாம் உங்களை தூக்கி நிப்பாட்டுவதற்கு பயன்படாது என்பதை மட்டும் என்ன செய்யறேன், அதை சொல்லிக்கிறேன். அடுத்ததாக